நண்பா தளபதி சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ஒரு மனுஷன் மேலே இந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. லதா ரஜினிகாந்தா இருக்கட்டும், ரஜினியோட குடும்பமாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு இருப்பாங்களா, பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி இன்னும் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. தளபதி பர்த்டேக்கு முன்னாடியே அந்த 5000 1 lakh வந்துச்சுன்னா செம்ம செலிப்ரேஷனாக இருக்கும். தளபதி உயிர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, லதா ரஜினிகாந்தா இருக்கட்டும், தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததும் அவங்களுக்கு பிடிக்கல. அது முதல்ல எலெக்ஷன்லேயே எம்ஜிஆரையும் மிஞ்சி ஒரு பெரிய சாதனை படைச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறது பிடிக்கல. இந்த செகண்டும் வரைக்குமே ரஜினிகாந்த் தளபதி விஜயை முதலமைச்சர் பதவியில் எப்படி இறக்கலாம் அப்படி ஒரு எண்ணத்திலே தான் இருந்துட்டு இருக்காராமா. அது மட்டும் கிடையாது, அவரால் இதுக்கப்புறம் அரசியலுக்கு வர முடியாது. அரசியலுக்கு வந்தாலும் அரசியல் தோத்து தான் போக போறாரு. ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்தவரும் தளபதி விஜய் தான், தமிழ்நாட்டோட சிஎம் இருக்கிறதும் முதலமைச்சர் விஜய் தான். ரெண்டுத்திலையும் வின் பண்ணவர் அவர் தான். ஆனால் லதா ரஜினிகாந்த் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு நானும் ஒரு இயக்கத்தை தொடங்குறேன் அப்படின்னு மாதிரி தொடங்கியிருக்காங்க. அவங்க தொடங்கினது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்க கருத்து அப்படின்றது தான் ஏன் இவ்வளவு ஒரு வன்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய பாலியல் குற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கு. ஒரே நாள்ல 4-5 கேஸ்ல பதிவாகுது. இதெல்லாம் சரியாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது இவங்க இப்பதான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க போல. கடந்த ஆட்சியில தினம் தினம் பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுச்சு. தினம் தினம் மக்கள் கதறிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. பிஜேபி மாநிலம் ஆளுகின்ற பல மாநிலங்கள் பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. மணிப்பூர் இஷ்யூ தெரியும், அதுக்கெல்லாம் இவங்க வாய் திறக்கல. அந்த விஷயத்துலலாம் இவங்க மனசு புண்படவே கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியா இருக்கட்டும், அதற்கு முந்தின ஆட்சியா இருக்கட்டும், அப்ப நடந்த பாலியல் குற்றங்கள் அப்பெல்லாம் இவங்க தமிழ்நாட்டில் இல்லையாட்டுக்கு மார்ஸ் கிரகத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க போல. இன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க போல. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் தான் இவங்களுக்கு மனசு புண்படுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. அதாவது ஒருத்தவங்க வன்மத்தில் இருக்கலாம், ஆனால் ஒரு குடும்பமே இந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய் மேல வன்மத்தில் இருக்குன்னா அது ரஜினியோட குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா என்ன பண்ணாலும் தளபதி விஜயோட வளர்ச்சியை எவனாலையும் தடுக்க முடியாது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க எவ்வளவு வன்மத்தில் இருக்காங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.